எல்லாருக்கும் ஹாய். என்னோட பேர் இர்ஃபான். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பிரகாஷ் ராஜோட 3D ஃபேஸை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கில்லி படத்தில் இருந்து அந்த முத்துப்பாண்டி கேரக்டர் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த இமேஜை வந்துட்டு கூகுள்லேருந்து எடுத்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு முத்துப்பாண்டின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டு நான் அந்த இதை வந்து குயிக் ஆக்சஸில் பின் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ வந்து ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறக்கு. ஸோ குயிக் ஆக்சஸில் போயிட்டு அங்கே வந்து முத்துப்பாண்டி ஃபோல்டரில் போயிட்டு நான் இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜை வந்து நம்ம ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்துட்டு அதில் ஃபேஸ் மட்டும் தான் இருக்குது. நமக்கு குவாலிட்டி வந்து சுத்தமாக இல்லை இதில். இப்போ இதில் வந்து எப்படி நம்ம வந்துட்டு டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அந்த டீட்டெயில் ஆட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெமினின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரெமினி வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் போய்ட்டு ட்ரை ரெமினி கொடுத்துட்டு இதில் சூஸ் ஃபோட்டோ கேட்கும். அதில் வந்துட்டு அந்த பிரகாஷ் ராஜோட ஃபேஸை வந்து நம்ம அங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபேஸை மட்டும் நம்ம க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன பண்ணுறோன்னா ஃபோட்டோஷாப்பில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபேஸை மட்டும் நான் வந்து க்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லோட் ஆகும். ஓகே, ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த இமேஜை வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில். இதில் வந்து நமக்கு ஃபேஸ் மட்டும் தான் வேணும். ஸோ ஃபேஸை மட்டும் நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கொஞ்சம் ரொட்டேட் ஆகிருக்குது. ஃபேஸ் வந்து கொஞ்சம் க்ராஸாக இருக்குது. அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து அதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இமேஜ் சைஸை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பெருசு பண்ணுறதுக்காக நமக்கு குவாலிட்டி எதுவும் இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல. ஆனால் வந்து நம்ம ரெமினியில் அப்லோட் பண்ணும்போது நிறைய பிக்சல் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டீட்டெயில்ஸை வந்து இன்னும் இம்ப்ரூவாக கொடுக்கும். ஸோ நம்ம கம்மி பிக்சல் வச்சுருந்தா அதில் கம்மியான டேட்டா மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நான் சும்மா அதை வந்துட்டு 1080க்கு நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரெமினியில் போயிட்டு இந்த நம்ம ஃபோட்டோஷாப்பில் மாடிஃபை பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோல்டர் போயிட்டு அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சைன்இன்லாம் அது பண்ண வேணாம். ஸோ என்ஹான்சிங்னு இருக்குது. ஸோ ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் ரைட் சைடு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு நமக்கு செப்பரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. எப்படி வந்து அது என்ஹான்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்கு. இப்போ இதில் வந்து வாட்டர் மார்க் இருக்குது. நம்ம எப்படி வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த நெட்வொர்க் டேப் போயிட்டு நான் அந்த இமேஜை வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதில் வந்து வாட்டர் மார்க்கோட தான் நமக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம மறுபடியும் வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த இமேஜை வந்துட்டு நான் இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்துட்டு இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சேவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரிமூவ் வாட்டர் மார்க்குன்னு இன்னொரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நான் இதே இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு நான் வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ வாட்டர் மார்க் இருக்கிற இமேஜ் தான் இதில் அப்லோட் பண்ணணும். ஸோ லோட் ஆகுது. கீழே வந்துட்டு நமக்கு ப்ராசஸ் பண்ணி வந்துடுச்சு. ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸுன்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சாட்ஜிபிடியில் போயிட்டு இதில் வந்து இன்னுமே டீட்டெயில் ஆட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நான் அந்த ஆட் ஃபைல்ஸில் போயிட்டு அந்த நம்ம கடைசியாக வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ண ஃபைலை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நான் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் ஆட் பண்ணேன்னு இதுக்கிட்ட சொல்கிறேன் இப்போது. ஓகே, இதுக்கு ஃபியூ மினிட்ஸ் ஆகும் இது லோட் ஆகி முடியிருக்கு. நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே லோட் ஆகிட்டு வந்துடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு. பட் வந்து நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு இங்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்கின் டீட்டெயில்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போய் நம்மளோட இமேஜில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை சேவ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே வந்து அந்த நம்ம ரெமினியில் போட்ட இமேஜ் இங்கே இம்போர்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் அதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து அந்த
ChatGPTல பண்ணதும் நம்மகிட்ட இருக்கு. Reminiல பண்ணதும் நம்மகிட்ட இருக்கு. சைட்ல லேயர்ல பார்த்தா தெரியும். இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, அந்த ஸ்கின் டீட்டெயில்ஸ மட்டும் எடுத்துட்டு போயி நம்மளோட இமேஜ்ல போட போறேன். நான் ஏன் அப்படி பண்றேன்னா, பிகாஸ் அந்த இப்ப ChatGPTல பண்ணது வந்து எக்ஸாக்ட்டா முத்துப்பாண்டி ஃபேஸ் மாரி இருக்காது. கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அதனால நான் அந்த ஸ்கின் டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்து இங்க போட போறேன். ஸோ எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்க மட்டும் நான் அந்த டீட்டெயில வந்து என்ஹான்ஸ் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம எடுத்து வந்து இங்க போட்டோம். ஸோ இத வந்து நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்க. இது வந்து பிஃபோரு, இது வந்து ஆஃப்டர். ஸோ இது வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணக்கப்புறம், உள்ள கம்ப்ளீட் பண்ண அப்புறம் உள்ள இது. ஸோ இத வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இத வந்து ஃபேஸ் ஃபைனல்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. சேவ் பண்ணிட்டு இப்போ செல்ஃபி டூ 3D சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டு, இதில போய் மேல செலக்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு, நம்ம ஃபைனலா பண்ண அந்த இமேஜ செலக்ட் பண்ணிடலாம். இது லோட் ஆயிட்டு நமக்கு வந்து ஒரு பேஸ் 3D ஹெட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இங்க லோட் ஆயி ஒரு 3D ஹெட் நமக்கு வந்துருச்சு. இதில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபேஸோட ஷேப் வந்துட்டு கொஞ்சம் ஒல்லியா இருக்குது. அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்துட்டு அந்த ஸ்கின் டெக்ஸ்சர்லாம் வந்துட்டு கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. நம்ம அதெல்லாம் வந்துட்டு நம்ம மேனுவலா ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இத பிளெண்டர்ல இம்போர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத ஃபிக்ஸ் பண்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் இத எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பிளெண்டர் ஓப்பன் பண்ணிட்டு, அதில இம்போர்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்டர் 4.2 ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில வந்து நமக்கு இந்த இதெல்லாம் தேவையில்ல. இதில இருக்கிற ஆப்ஜெக்ட்லாம் ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிட்டு, அத இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் போயிட்டு அந்த GLTF ஃபைல வந்து டைரக்ட்டா டிராக் பண்ணி, பிளெண்டர்ல தூக்கி உள்ள போட்டுக்கிறேன். ஸோ இங்க 2 பிளெண்டர் ஓப்பன் ஆயிருக்கு. நமக்கு 1 வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ 1 க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு, ஓகே. இங்க வந்துட்டு அது லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணிடலாம். டாப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, டெக்ஸ்சர் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வந்து ஃபிளிப் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது ஃபிளிப் ஆயி தான் எக்ஸ்போர்ட் ஆகும். அப்புறம் இங்க 2 சைட்ல வந்து டெக்ஸ்சர் அடி வாங்கியிருக்கு. அப்புறம் ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லா இருக்கு. இந்த 3யும் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு ஃபிளிப் பண்ணிடலாம் நம்ம. எக்ஸ் குளோபல் குடுத்து ஃபிளிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேஸ் டல்லா இருக்குது. இத வந்துட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, ஷேடர் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில வந்துட்டு அந்த சென்டர்ல இருக்கிற பிரின்சிபல் VSDFஐ வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு, இதில எமிஷன்னு சர்ச் பண்ணுங்க. இந்த எமிஷன வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம். இதில வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, கலர்ன்னு இருக்கும் லெஃப்ட் சைட்ல. அந்த கலர கொண்டு போயிட்டு இந்த கலர்ல கனெக்ட் பண்ணிருங்க. இந்த எமிஷன கொண்டு போய் சர்ஃபேஸ்ல கனெக்ட் பண்ணிருங்க. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு கலர்ஃபுல்லான ஒரு டெக்ஸ்சர் வந்துரும். இது வந்து எக்ஸாக்ட்டா இந்த டெக்ஸ்சர்ல என்ன கலர் இருக்கோ, அதே கலர் வந்து நமக்கு இந்த இதுக்கு வந்துரும் 3D மாடலுக்கு. இப்போ வந்து நம்ம டெக்ஸ்சர வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்ல அடி வாங்கியிருக்குல்ல, அத வந்து ஃபிக்ஸ் பண்ணிருவோம். ஸோ இதுக்கு வந்துட்டு அது பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்கல்ப்டிங்கில வந்துட்டு அ ஃபேஸ வந்து கொஞ்சம் ஷேப் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா முத்துப்பாண்டி ஃபேஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. இதில கொஞ்சம் ரொம்ப ஒல்லியா இருக்கு. ஸோ அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஷேப்ப வந்து கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ இத கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்கிற டெக்ஸ்சர வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் டெக்ஸ்சர வந்து Photoshopல இம்போர்ட் பண்ணிட்டு, அதில அந்த ஃபிக்ஸ் பண்ற ஒர்க்கெல்லாம் வந்துட்டு அதில பண்ண போறேன். ஸோ இந்த இமேஜ் அப்படியே ட்ராக் பண்ணி Photoshopல நான் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தெரியுதா? இங்க ஒரு மாரி ஒயிட்டா இருக்குது. இத தான் அ அந்த மாரி கலர வந்து இங்க தான் குடுக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம அந்த பக்கத்துல இருக்கிற கலர வந்து அதுக்கு மேல பெயிண்ட் பண்ணிறலாம். பெயிண்ட் பண்ணும்போது ஒப்பாசிட்டி கம்மியா வச்சு பெயிண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபுல்லா அதிகமா வச்சு பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து அது நேச்சுரலா இருக்காது. ஸோ அத நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஃபேஸ் டெக்ஸ்சர்ன்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மெட்டீரியல கிளிக் பண்ணிட்டு, ஓகே ஃபர்ஸ்ட்டு லேஅவுட் போய்க்கோங்க. இங்க வந்து மெட்டீரியல கிளிக் பண்ணிட்டு, மெட்டீரியல் டேப் போய்க்கோங்க. இதில வந்துட்டு எமிஷனுக்கு கீழ கலர்ன்னு இருக்கும். அந்த கலர்ல ஒரு ஆரோ இருக்கும். ஆரோவ கிளிக் பண்ணிட்டு, இதில வந்து இத க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இங்க ஓப்பன் குடுங்க. இதில வந்து அந்த புது டெக்ஸ்சர செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபோல்டருக்கு நம்ம போயிரலாம். முட்டுப்பாண்டி இங்க இருக்கு. இதில வந்து அந்த புது டெக்ஸ்சர நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்சர் வந்துட்டு நமக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணோம்னா, நம்ம டெக்ஸ்சர்ல வந்துட்டு தலைய பார்த்தீங்கன்னா, ஒரு கலரும் இருக்கு. ஃப்ரண்ட்ல ஃபேஸ் வந்து வேற கலர்ல இருக்கு. ஸோ அந்த கலர வந்து நம்ம எல்லா சைடுமே அந்த எல்லோயிஷ் கலர வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதுக்கு நான் மறுபடியும் ஃபோட்டோஷாப் போயிட்டு, தலையில வந்துட்டு அந்த அந்த சேச்சுரேஷன கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி, நான் அதே மாரி சேம் கலர்ல அத கொண்டு வந்துக்கிறேன். இப்ப வந்து எல்லாமே ஒரே கலர்ல ஆயிருச்சு. இத எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, நம்ம மறுபடியும் அந்த இமேஜ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ நான் இதே இமேஜ ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பிளெண்டர் போயிட்டு, அதே மாரி அந்த ஓப்பன் ஃபோல்டர் கிளிக் பண்ணிட்டு, மறுபடியும் புது டெக்ஸ்சர் கிளிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒரே கலர்ல ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து ஹேர் வைக்கணும். ஃபர்ஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஹேர் வைக்கிறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிருங்க. இல்லன்னா ஹேர் வைக்கும்போது கிராஷ் ஆகறக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹேர் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல. இதில பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஹேர் பார்த்துக்கோங்க. ஹேர் லைன் வந்துட்டு எப்படி இருக்குன்னு நான் அதில ட்ரா பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா மேல போகுது. அப்புறம் இப்படி ஒரு வீடு மாரி இருக்கு ஹேரு. ஸோ நம்ம வந்து இது என்னதான் இப்படி வீடு மாரி இருந்தாலும், நம்ம இதே மாரி வந்து 3Dல கிரியேட் பண்ணா அது அது நல்லா இருக்காது. கொஞ்சம் தப்பா தான் வரும். ஸோ நான் இதுக்கு என்ன மாரி கிரியேட் பண்ண போறேன்னா, ஸோ இங்கிருந்து ஒரு லைட்டா மேல பெண்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்துட்டு ப்ராப்பராவே நம்ம வந்து பண்ணிறலாம். ஸோ மேல பார்த்தீங்கன்னா, லைட்டா இங்க ஒரு பெண்ட் தெரியும். அவ்வளோதான் இருக்கும். மத்தபடி நம்ம நார்மலான ஒரு ஹேர் தான் அங்க வைக்க போறோம். ஸோ நம்ம இதே மாரி நம்ம பிளெண்டர்ல வந்துட்டு நமக்கு எங்கெங்கெல்லாம் முடி வேணுமோ, அந்த இடத்தலாம் வந்து ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் மோட் போய்க்கோங்க. இதில நைஃப் டூல செலக்ட் பண்ணிட்டு, நமக்கு எங்கெங்கெல்லாம் முடி வேணுமோ, அந்த பார்ட்ட மட்டும் நம்ம கட் பண்ணிட்டு, அத செப்பரேட் பண்ணிக்கணும். இப்ப நான் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் முடி வேணுமோ, அங்கெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிட்டு, செப்பரேட் செலக்ஷன்னு இருக்கும். அந்த செப்பரேட் செலக்ஷன குடுத்துருங்க. இப்ப வந்து முடி வந்து தனியா மாறிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கும். இப்ப நான் அந்த முடிய மூவ் பண்ணாலுமே, அது ஒரு கேப் மாரி ஒர்க் ஆகும். ஸோ இதில வந்துட்டு நம்ம இப்போ ஹேர் வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து அத ரீநேம் பண்ணிக்கிறேன். இது ஹெட்டுன்னு சொல்லி ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹேர கிளிக் பண்ணிட்டு, ஹேர் பார்ட்டிகிள்ஸ் போவேன். இங்க பார்ட்டிகிள்ஸ்ன்னு ஒரு டேப் இருக்கும். இதில போய் ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்துட்டு ஹேர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஹேர குடுத்துக்கோங்க. ஸோ இங்க நெறைய ஹேர் கஜ கஜன்னு வந்துரும். இது ஏன் வந்துட்டு அந்த ஸ்கின் கலர்ல இருக்குன்னா, அந்த நம்ம மேல போட்டிருக்கிற அந்த ஹேரோட மெட்டீரியல் என்ன கலர்ல இருக்கோ, அதே கலர்ல தான் இது வரும். ஸோ அந்த மெட்டீரியல நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு மைனஸ் பண்ணிட்டு, புது மெட்டீரியல் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில வந்துட்டு பிளாக் கலர் குடுத்துரலாம். ஸோ வந்து முடியுமே வந்துட்டு பிளாக் ஆயிரும். அப்புறம் இங்க நீங்க என்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்றீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி அந்த முடியும் வந்துட்டு அந்த ஷேடிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ மறுபடியும் ஹேருக்கு போயிட்டு, நம்ம எவ்வளோ லென்த் வேணும் அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு, ஹேர வந்துட்டு நம்ம கோம்ப் பண்ணிறலாம். ஸோ இந்த ஷோ எமிட்டர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, அந்த அந்த கேப் வந்து மறைஞ்சு போயிரும். இப்போ வந்து ஹேர வந்து கோம்ப் பண்றதுக்கு, அங்க மேல ஆப்ஜெக்ட் மோடுன்னு இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் மோட கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு நெறைய ஆப்ஷன் காட்டும். அதில வந்துட்டு நீங்க கோம்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்ட்டிக்கிள் எடிட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அ பார்ட்டிக்கிள் எடிட் போயிட்டு, அங்க கோம்புன்னு ஒரு சீப்பு வச்ச மாரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அத வச்சு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா, அது வந்து கோம்ப் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த கேரக்டர்ல எப்படி இருக்கோ, அதே மாரி இங்க கோம்ப் பண்ணிருங்க. ஸோ நான் இப்போ கோம்ப் பண்ணிட்டு ரைட் சைட்ல இருக்கிற சில இதெல்லாம் பண்ணிட்டு, ரைட் சைட்ல கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அத பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணி மாத்திக்கோங்க அத. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, முடியில வந்து நடுவுல கேப்பா இருக்கு. இந்த கேப்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு நம்ம டெக்ஸ்சர வச்சு ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ வந்து இப்போ டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிட்டு, இங்க வந்து நம்ம ரியலான பிரகாஷ் ராஜோட ஃபேஸ்ல இருந்து அந்த முடிய எடுத்து இங்க வைக்க போறோம். ஸோ அந்த கேப்லாம் வந்துட்டு அந்த டெக்ஸ்சர வச்சு நம்ம ஃபில் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து நான் கடைசியா அந்த ஃபைனல் இமேஜ் எடுத்துக்கிறேன். இதில வந்துட்டு டெக்ஸ்சர் மாஸ்க்ன்னு இருக்கும். இந்த டெக்ஸ்சர் மாஸ்க்க குடுக்கக்கூடாது. நான் இங்க தப்பா குடுத்துட்டேன்.
டெக்ஸ்சர் மாஸ்க் விட்டுருங்க. அது எதுவும் பண்ணக்கூடாது. இங்க மேல டெக்ஸ்சர்ன்னு ஒண்ணு இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு இங்க ஸ்டென்சில்னு இத மாத்திக்கோங்க. இப்போ வந்து நீங்க அந்த மவுஸ வந்துட்டு இதுக்கு மேல வச்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு இமேஜ் வரும். ஸோ, அத ஸ்கேல் பண்ணிட்டு, அதுக்கு ஸ்ட்ரெய்ட்டா வந்து அலைன் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு வந்து முடி தான் வேணும். ஸோ, முடிய மட்டும் ஃபர்ஸ்ட் அலைன் பண்ணிட்டு, நம்ம அது மேல பெயிண்ட் பண்ணணும். ஸோ, பெயிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்சர்ல இருக்கிற டெக்ஸ்சர் வந்து அந்த 3டி மாடல் மேல அப்ளை ஆயிரும். ஸோ, இங்க நான் முடி இருக்கிற இடத்துல வந்து பெயிண்ட் பண்றேன். ஸோ, இங்க வந்து ஃபர்ஸ்ட்டு எதுல பெயிண்ட் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு தான் இங்க வரணும். ஸோ, இப்ப பெயிண்ட் பண்ணா லெஃப்ட் சைட்ல பாருங்க. லெஃப்ட் சைட்ல வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ண அங்க வந்து டெக்ஸ்சர் வந்து கிரியேட் ஆகும். நான் இப்ப வந்து முடி இருக்கிற இடத்துல எல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, அங்க வந்துட்டு ஒரு முடி மாரி வந்துருச்சு. அண்ட் ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, அந்த கேப்லாம் வந்து மறைஞ்சிருச்சு. ஸோ, இதே மாரி தலைய சுத்தி ஃபுல்லா பண்ணணும். ஸோ, பின்னாடிலாம் வந்துட்டு ஒரே மாரி பண்ணணும்னு அவசியம் இல்ல. பின்னாடிலாம் வந்து சும்மா நீங்க கருப்பு பெயிண்ட் அடிச்சு விட்டா போதும். ஸோ, முன்னாடி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேச்சுரலா வந்துருச்சு. ஸோ, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிளர்ரியா இருக்குது அந்த இமேஜ். அண்ட் பின்னாடி வந்து கொஞ்சம் கேப்பா இருக்கு. இத வந்து நம்ம Photoshopல ஃபிக்ஸ் பண்ணிறலாம். ஸோ, Photoshop போய்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இத சேவ் பண்ணிக்கிறேன் நானு. இங்கே சேவ் பண்ணிடலாம். இங்க வந்து ஹேர்ன்னு சொல்லி போட்டுறேன். இப்ப நான் இத சேவ் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த இமேஜ வந்து நான் Photoshopல ஓப்பன் பண்றேன். ஸோ, இது மேல ஓப்பன் பண்றேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் இல்லாம, பின்னாடி இருக்கிற எல்லா முடியும் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். அப்புறம் இங்க எக்ஸ்ட்ராவா இருக்கிற இந்த ஸ்கின் டெக்ஸ்சர வந்து நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ஸோ, இங்க வந்து அப்படியே ஸ்மூத் பண்ணி விட்டுறலாம் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் பின்னாடி வந்துட்டு முடிய வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ, இப்போ முடி வந்துட்டு வேற கலர்ல இருக்கு. நம்ம அந்த கலர வந்துட்டு இங்க கரெக்ட் பண்ணணும். ஸோ, அந்த கலர் கரெக்ஷன பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. இத எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நம்ம இந்த ஃபேஸ் டெக்ஸ்சர வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ, நான் இதே இமேஜ்ல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பிளெண்டர் போயிட்டு லேஅவுட் போய்க்கோங்க. அதே மாரி இமேஜ் டெக்ஸ்சர்ல போயிட்டு, மெட்டீரியல்ல போயிட்டு, நான் அந்த ஓப்பன் குடுத்துட்டு, அந்த புது இமேஜ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கேப் எல்லாமே வந்துட்டு மறைஞ்சிருச்சு. இப்போ வந்து முடி வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு முடி. அந்த ரியல்ல இருந்தத விட இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. நம்ம முடியோட லென்த் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்.
சரி, பார்ட்டிக்கல் எடிட் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த ஸ்டாண்ட் ஸ்டெப்ஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மூத்தாக இருக்கும் முடி. அப்புறம் இங்கே லென்த்து வந்து கொஞ்சம் நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே அளவு வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பக்காவாக மேட்ச் ஆகுது. இப்போ அந்த ஒரிஜினல் இமேஜை காட்டுறேன். ஸோ ஒரிஜினல் இமேஜ் பாருங்கள். இதில் முடி வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளோட இதுலேயும் அதே அளவுக்கு முடி வச்சுட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இமேஜில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி உங்களோட 3D ஃபேஸை வந்து பண்ணணும், இல்லை வேறு யாராச்சும் 3D ஃபேஸை வந்து பண்ணணும் அப்படின்னா மைண்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை யாராச்சும் ஒரு ஆக்டரோட பேர் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அவங்களோட ஃபேஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் க்ரியேட் பண்ணுறேன்.